கதை பெயர் நிழல் வந்த கிரகம். 2024 ஆண்டு டிசம்பர் 14. ஒரு விஞ்ஞானிகள் குழு அவங்க ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிச்சாங்க. KX-90 பூமியிலிருந்து 18 லைட் இயர்ஸ் தூரம். விசேஷமா என்னன்னா, அங்க மனித குரல் மாதிரி ஒளி மின்னி இருந்தது. ஆனால் எந்த உயிரும் அங்க காட்சி இல்லை. அதை ஆராயணும் என்பதற்காக ஒரு 5 பேர் குழு புறப்பட்டாங்க. டாக்டர் சாயன், ரித்விக், ஆஷா, லியோ, டெக் பைலட் நித்யா. அவங்க ஸ்பேஸ்ஷிப் ஹீலியோஸ் 3 KX-90 வருகை அந்த கிரகத்துல இறங்கியதும் வானம் கருப்பு நிறம், நட்சத்திரமே இல்லை. தூரத்துல பச்சை நிற ஒளி மின்னுது. அது ஒரு சின்ன நகர மாதிரி. நம்ம எக்ஸ்பெடிஷன் டேட்டா சொல்றது, இங்க 20 வருஷம் முன்னாடி ஒரு மனித மிஷன் வந்திருக்கணும். ஆனா ரெக்கார்ட்ல ஒன்றும் இல்ல. அவங்க அந்த ஒளியைக் கண்டு அந்த பக்கம் போறாங்க. அங்கே ஒரு பெரிய கோபுரம் மாதிரி கட்டிடம். அதுக்கு மேல பெரிய எழுத்துல எழுதிருந்தது, எர்த் ரீசர்ச் யூனிட் 490. அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு இப்ப 30 வருடம் ஆகுதே. அவங்க உள்ளே போனதும் சில சத்தங்கள் கேட்டது. ஒரு ஸ்பீக்கர்ல மாதிரி, நீங்க வரக்கூடாது, நீங்க ஏற்கனவே இறந்து விட்டீங்க. அந்த சத்தத்துடன் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. நித்யா டார்ச் போடுறா. அங்கே யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நிழல். ஆனா டார்ச் ஒளி போறதும் அந்த நிழல் நகருது. லியோ கத்ரா, நம்ம பின்புறம் யாரோ இருக்கு. அவர்கள் திரும்பும் போதே டாக்டர் சாயன் காணாமல் போயிருப்பார். அவங்க மனிதனோட வடிவம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒளியில் வந்தா நம்ம உடம்பு உருகிடும். அந்த சத்தத்தோட ஒரே ஸ்கிரீச்சிங் ஒளி. ரித்விக், ஆஷா, நித்யா மூவரும் அந்த கோபுரத்திலிருந்து வெளியே ஓடுறாங்க. அங்க சுற்றி எல்லாமே நிழல்களா மாறிருக்கு. அவர்கள் ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி ஓடுறாங்க. ஆனா ஹெலியோஸ் 3 கண்ணுக்கு தெரியல. அதுக்கு பதிலா ஒரு பெருசா இருண்ட வட்டம் வானத்துல மிதக்குது. அதிலிருந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் ஒருத்தன் மீது விழுந்ததும் அவன் உடம்பு ஆவியாகி போகுது. நித்யா கத்துறா, இது ஒளி இல்லே, இது உயிரை குடிக்கிற சக்தி. இப்ப மூவரும் மட்டும் உயிரோடு. அவர்கள் அந்த கிரகத்திலிருந்து புறப்பட ஒரு பழைய கப்பல் தேடுறாங்க. அதுக்குள்ள ஒரு கேப்சூல் கிடைக்குது. அதுல ஒரு பழைய மனித உடல், ஆனால் முகம் தெரியல. அவன் ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு ஆடியோ டேப் கிடைக்குது. அதை ஆன் பண்றாங்க. இது கேப்டன் அரவிந்த், நீங்களே 6090 மிஷன். இந்த கிரகம் உயிரோடு இருக்கு. நிழல் மாதிரி உயிர்கள் ஒளி மாறினா மனித வடிவம் எடுக்குது. அவங்க பசியோட இருக்காங்க. ஒளி வேணும், ஆவி வேணும். அந்த டேப் முடிந்ததும் கேப்சூலுக்குள்ள உடல் கண்ணு திறக்குது. ஆஷா அதிர்ச்சியோட கத்துறா. அவன் மெதுவா எழுந்து அவங்க முகம் நோக்கி சொல்றான், நீங்க இங்க வந்தவுடன் பூமி ஏற்கனவே எங்களுடையது. அடுத்த வினாடியில் வானம் முழுக்க நிழல் மின்னுது. அந்த ஒளிக்குள்ள மூவரும் மறைந்து விடாங்க. End of Episode 1. நிழல் வந்த கிரகம். To be continued. Episode 2. பூமி திரும்பும் ஒளி.